அவர் கேட்ட அடுத்த கேள்வி என்னவென்றால், இவர் வெறும் தேவனுடைய குமாரன் மாத்திரமல்ல, தேவன் பிதாவின் மடியில் இருந்தவர். யோவான் 1 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கிறேன். பிதாவின் மடியிலிருந்த ஒரே பேரான குமாரன். அதுதான் அங்கே ஆண்டவர் அவனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. நீ தேவனிடத்துல குமாரத்தில் விசுவாசமா இருக்கிறாயா? கேள்வி அதல்ல. யூ நோ காட். அங்கே ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை thou believe the son of God. நீ தேவனுடைய குமாரனிடத்துல விசுவாசமா இருக்கிறாயா? என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? திரும்ப சொல்லுகிறேன். இவர் பிதாவின் மடியிலிருந்த ஒரே பேரான குமாரன். இன்றைக்கு ஜனங்களுக்கு அந்த வெளிச்சம் இல்லாதிருந்து மிக துக்கமான ஒன்று. இவர் பிதாவின் மடியிலிருந்த ஒரே பேரான குமாரன். இரண்டாவது, இவருடைய சுபாவங்களை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் ஏசாயா 6:5. யார் என்று சொன்னால், இவர் சேனை, அதாவது கர்த்தராகிய ராஜா. இந்த வார்த்தை கவனிக்க வேண்டும். பிதாவின் மடியிருந்த ஒரே பேரான குமாரன். ஏசாயா 6:5 நாம் வாசிக்கிறோம், கர்த்தராகிய ராஜாவை, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை. இது உங்களுக்கு புரிய வேண்டும் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு பொதுவாக அவரை குறித்த, அவர் யார்? அவர் எல்லாரோடு ஒப்பிடப்படத்தக்கவர் அல்ல, தூதர்கள் அல்ல, பசுத்தவான்களோடு ஒப்பிடத்தக்கவர் அல்ல. அவர் யார் என்றால், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, அதாவது யோவான் 1:18. அவர் யார் என்றால், பிதாவின் மடியிருந்த ஒரே பேரான குமாரன். இரண்டாவது, அவர் யார் என்றால், ஏசாயா 6 அதிகாரம் 5 வசனம், சேனைகளின் கர்த்தராகிய ராஜா. இதைத்தான் அவரிடத்துல கேட்டார். நீ அப்படிப்பட்ட ஒரு விசுவாசிக்கிறாயா? மூன்றாவது ஒரு கேள்வி, அன்பானவர்களே, ரோமர் 1 அதிகாரம் 4 வசனம், ரோமர் 1:4. அவர் யார் என்றால், தீர்க்கதரிசிகள் மூலமாயும் பரிசுத்த வேதாமங்களின் முன்னே அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் என்றே கவனிக்க வேண்டும். அவர் கேட்ட கேள்வியுடைய கருப்பொருள் இதுதான். நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா? இவர் யார் என்றால், அதாவது தீர்க்கதரிசிகளின் மூலமாய், பரிசுத்த வேதாமங்களின் மூலமாயும், அதாவது அவர் முன் அறிவிக்கப்பட்டவர், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வசனத்தை திரையிலே பாருங்கள். அந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், தீர்க்கதரிசிகள் மூலமாய், இரண்டாவது வேதாகமங்களின் மூலமாய், பரிசுத்த வேதத்தின் மூலமாய், மூன்றாவது சுவிசேஷங்களின் மூலமாய் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தராகிய இயேசு. இதைத்தான் அவர் அவனிடத்தில் கேட்டார். அப்படிப்பட்டவரை நீ விசுவாசிக்கிறாயா? இன்றைக்கு அன்பானவர்களே, அவர் அவனை கேட்ட கேள்வி என்னவென்றால், அவனுடைய மனதின் செயல்பாடுகளை அறிந்து கொள்ளும்படி விரும்பினார். அவனுடைய மனதின் செயல்பாடு, சுகம் பெற்று விட்டோம், வாழ்வு பெற்று விட்டோம், வசதி பெற்று விட்டோம், ஆனாலும் அவனுடைய இதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த அன்பை அறிய விரும்பினார். நன்றாக கவனிக்க வேண்டும். பலமுறை மேற்போக்காய் படித்திருக்கிறோம். ஆனால் அவர் விரும்பினது என்னவென்றால், அவனுடைய மனதின் ஆழத்தில் இருக்கிற அந்த அன்பின் செயல்பாடு. அதைவிட்டால் அவன் மனதினுடைய எண்ணங்களை அறிந்து கொள்ள விரும்பினார். எனவேதான் எல்லாருக்கும் தெரிந்த யோவான் 3:14-15, தம்முடைய ஒரே பேரான குமாரன். யோவான் 3 அதிகாரம் 16 வசனம், தெரிந்த வசனம் தான். தம்முடைய ஒரே பேரான குமாரன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அவர் அவனை பார்த்து கேட்ட ஒரு கேள்வியினுடைய விளக்கம் என்னவென்றால், do you believe the son of God? நீ தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறாயா? நன்றாக கவனிக்க. என்னை விசுவாசிக்கிறாய் கேள். அவர் யார் என்பதை அவனுக்கு புரிய வைக்கும்படியாய் ஆரம்பத்திலே சொன்னேன். பிதாவின் மடியிருந்த ஒரே பேரான குமாரன். இரண்டாவது, வாக்குத்தத்தத்தின்படி, தீர்க்க தரிசனத்தின்படி, சுவிசேஷத்தின்படி முன்னுரைக்கப்பட்டவர். மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 6 அதிகாரம், சேனைகளின் கர்த்தராகிய ராஜா. இவனை பார்த்துத்தான் ஆண்டவர் கேட்டார், இப்படிப்பட்ட ஒருவை நீ விசுவாசிக்கிறாயா? இந்த கேள்வியின் கருப்பொருள் என்னவென்றால், அதாவது தேவனுடைய குமாரன் விசுவாசமா இருக்கிறாய் என்பது மட்டும் கேள்வி அல்ல. அதாவது அவன் விசுவாசம் எத்தன்மை உள்ளது என்பதை அறிந்து கொள்ள விரும்பினார். இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் சுகம் கொடுக்கிறார், வாழ்வு கொடுக்கிறார், வசதி கொடுக்கிறார், மேன்மை கொடுக்கிறார். God wants to know how much faith you are in God, with God. இன்னும் தேவனிடத்தில் எந்த அளவுக்கு விசுவாசம் வைக்கிறீங்க?
இதைத்தான் அந்த குருடனை பார்த்து கேட்டார், நீர் தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா? அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, எந்த அளவுக்கு நீ விசுவாசமா இருக்கிறாய்? எதிர்ப்புகள் உண்டு, ஏளனங்கள் உண்டு, பரியாசங்கள் உண்டு. அன்பான கர்த்தருடைய பிள்ளையை திரும்ப சொல்லுகிறேன், இது உங்கள் தனிப்பட்ட விசுவாசம். இட்ஸ் எ பர்சனல் ஃபெய்த். என் மனைவியின் விசுவாசம் அல்ல, என் பிள்ளையின் விசுவாசம் அல்ல, என் போதகனின் விசுவாசம் அல்ல. அவர் கேட்ட கேள்வி, ஹவு மச் இன் பர்சனல், எந்த தனிப்பட்ட அளவுக்கு நீ தேவனை விசுவாசிக்கிறாய்? எங்களை ஒரு கூட்டம் இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் விசுவாசம், ஒரு பெரிய கூட்டம், திரளான ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், கர்த்தரை துதிக்கிறார்கள், கர்த்தரை பாடுகிறார்கள். எல்லாருக்குமே அந்த ஒரு விசுவாசம் வந்துடுது ஒரு பெரிய கூட்டம் இருக்கும்போது. ஆனால் தனிமையில் இருக்கும்போது, ஏளனங்கள் இருக்கும்போது, தனிமை வாட்டும் போது, துன்பங்கள் வாட்டும் போது, அவிஸ் ஒரு பர்சனல் ஃபெய்த், உடைய தனிப்பட்ட விசுவாசம் எப்படி இருக்கிறது கவனியுங்கள். அதுதான் உங்களுடைய ரட்சிப்புக்குள்ளே நடத்தும், அதுதான் உங்களை விசுவாசக்குள்ளே நடத்தும், அதுதான் உங்களை ஆசீர்வாதத்துக்குள் நடத்தும், அதுதான் உங்களை பூரணத்துக்குள் நடத்தும், அதுதான் உங்களை வெற்றியின் வாழ்க்கையை நடத்தும். இதைத்தான் அவர் பார்த்து கேட்டார், டூ யூ பிலீவ்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனிடத்துல விசுவாசமா இருக்க? முதல் கேள்வி. அது என்ன செய்ய சென்றால் விசுவாசம் ரட்சிப்புக்குள் நடத்துகிறது. இரண்டாவது, உங்களை வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறது. இட் மேக்ஸ் யூ டு ஹைலி. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அந்த விசுவாசம் உங்களை வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு அது கொண்டு போகிறது. எந்த அளவுக்கு கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்களோ, how much value you give, எந்த அளவுக்கு தேவனை கனம் பண்ணுகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் வாழ்க்கையில உங்களை உயர்த்தி கொண்டு போகிறார். அது மாத்திரமல்ல, மூன்றாவது கேள்வி, எந்த அளவுக்கு நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீங்களோ யூ கேன் என்ஜாய் த பீஸ் ஆஃப் காட், தேவனுடைய சமாதானத்தை அனுபவிக்க முடியும். திரும்ப சொல்லுகிறேன், அந்த விசுவாசம் உங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறது, விடுதலைக்குள்ளே நடத்துகிறது, வாழ்வுக்குள்ளே நடத்துகிறது, சுகத்துக்குள் நடத்துகிறது, மேன்மைக்குள் நடத்துகிறது. இரண்டாவது குறிப்பு, இட் லீட் இன்டு ஹைலி எஸ்டீம், உங்களை மிகப்பெரிய மதிப்புக்குரிய, மேன்மைக்குரிய, மாட்சிமைக்குரிய ஒரு மனிதராய் உங்களை மாற்றுகிறது. வேல்யூஸ், உங்கள் மதிப்பை கூட்டுகிறது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் மதிப்பு படிப்பால் அல்ல, அந்தஸ்தால் அல்ல, குணத்தால் அல்ல, ஜாதியால் அல்ல. how much faith you are in the Son of God. தேவனை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், நீங்கள் மதிக்கப்படுவீர்கள், நீங்கள் போற்றப்படுவீர்கள். மூன்றாவது குறிப்பை சொல்ல விரும்புகிறேன், எந்த அளவுக்கு தேவனை விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு யூ என்ஜாய் த பீஸ் அண்ட் கம்ஃபர்ட்ஸ் ஆஃப் ஜாய். எந்த அளவுக்கு நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு யூ கேன் என்ஜாய் த பீஸ், தேவ சமாதானம், தேவ இரக்கம், தேவ தயவு. திரும்ப திரும்ப எல்லாமே அந்த தனிப்பட்ட விசுவாசம். பாடுகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், அவனுக்கு உலகமே அவனை சூழ்ந்து கொண்டது, பரிசையை சூழ்ந்து கொண்டார்கள், வேத பாரகரை சூழ்ந்து கொண்டார்கள், கிறிஸ்துவின் எதிராளிகள் சூழ்ந்து கொண்டார்கள். எனவே அந்த கேள்வி அவர் கேட்டார், நீ தேவனுடைய குமாரனிடத்துல விசுவாசமா இருக்கிறாயா? அது என்ன செய்யும் என்று சொன்னால், இட் ஹெல்ப்ஸ் டு என்ஜாய் த பீஸ் ஆஃப் காட், தேவ சமாதானத்தையும், தேவ மகிழ்ச்சியும், தேவனுடைய உன்னத ஆசீர்வாதங்களையும் அது அனுபவிக்க செய்யும். நான்காவது குறிப்பு, அது என்ன செய்யுது சொன்னால், திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் அன்பான தேவ பிள்ளையே, அது அந்த விசுவாசம் ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்க வைக்கிறது. a passion for souls. இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள அந்த பாரம் இல்லை, அந்த உணர்வு இல்லை, அந்த சிந்தை இல்லை, அந்த வேதனை இல்லை. பிகாஸ் they don't have the faith of God. விசுவாசிக்கிறார்கள் தேவைக்காக, சுகத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக, வாழ்வுக்காக. ஆனால் தேவன் சொல்கிறார், நீ தேவனுடைய குமாரனிடத்துல அப்படியானால் அதை விசுவாசிக்கும் போதே ஒரு ஆத்தும பாரம், ஒரு ஆத்தும தாகம். எனவேதான் இம்மாசி சொன்னார்கள், அவன் நம்மோடு பேசின போது இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? என் அன்பு தேவ பிள்ளையே, have a faith in God. தேவனிடத்துல அந்த தேவனுடைய குமாரனிடத்துல விசுவாசமா இருப்பாயானால் உன் இருதயம் கொழுந்து விட்டு எரியும். இன்றைக்கு அந்த பாரமே இல்லையே. சபையில் 100 பேர் இருக்கிறாங்க, வேற 1-2 பேருக்கு தான் ஆத்தும பாரம். ஜெபத்துல கூட அந்த 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 வார்த்தையே வரதில்லை. ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர் கேட்ட கேள்வியின் நோக்கம் என்னவென்றால், எவன் ஒருவன் தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறானோ அவன் வாழ்க்கையில ஆரம்பத்தில் சொன்னது போல உயர்த்தப்பட வேண்டும், உயர்த்தப்படுவான். இரண்டாவது, தேவனை விசுவாசிக்கிற வாழ்க்கையில அவன் சுயத்தை வெறுப்பான்.
இதுதான் தேவன் சொல்லிக் கொடுத்த பாடம். நீ என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா? அதன் அர்த்தம் என்னவென்றால், சுயத்தை வெறுத்திருக்கிறாயா? தேவனை விசுவாசிக்கிறவன், தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் சுயத்தை வெறுத்திருப்பான். உலகத்திலிருந்து அன்பானவே அவன் வெளியே வருவான். ஒரு நாளும் உலக இன்பங்களிலே, உலக சிற்றின்பங்களிலே, உலக ஆசாபாசங்களிலே அவன் அவன் லைத்திருக்க மாட்டான். இன்றைக்கு தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் உலகத்திலே உலக ஆடம்பரியம், உலக பாரம்பரியம், உலக பழக்க வழக்கங்களே இன்னும் சுயத்தை வெறுக்காத மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். தேவனை குமாரனை விசுவாசிக்கிறவன் சிலுவை சுமப்பான், சிலுவைக்கு கீழ்ப்படிவான். அடுத்த குறிப்பு, வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிவான். அதுதான் அவருடைய தேவன் கேட்ட அந்த கீழனுடைய பொருள் என்னவென்றால், நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா? என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறாயா? அது மாத்திரமல்ல, கீழ்ப்படுகிறவன் பேசுவான், பேசுகிறவன் கீழ்ப்படிவான் என்றை கவனிக்க வேண்டும். கீழ்ப்படுகிறவன் பேசுவான், பேசுகிறவன் கீழ்ப்படிவான். எனவே ஆண்டவர் சொன்ன வார்த்தை மார்க்கு 16:16, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவன் செய்கிற சில கிரியைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். நீ தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமா இருக்கிறாயா? நீ விசுவாசமா இருப்பாயானால் சர்ப்பங்களை மிதிப்பாய், தேள்களை மிதிப்பாய். மாத்திரமல்ல, அங்கு சொல்லப்பட்ட விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் அவனே. அப்படியானால் விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்களை அவனுக்கு தேவன் சொல்லி கொடுத்தார். எனவே இந்த நாளிலே நான் தொடர்ந்து உங்களோடு பேச விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், விசுவாசிக்கிறவன் தேவன் கட்டளையிட்டதெல்லாம் செய்து முடிப்பார். அவன்தான் உண்மையாய் விசுவாசிக்கிறவன். இன்றைக்கு எல்லாரும் சொல்லுகிறார்கள் விசுவாச போதனை, விசுவாச செய்தி. ஆனால் தேவனுடைய குமாரனிடத்துல உண்மையாய் விசுவாசிக்கிறவன் அவர் செய்ததை தானும் செய்வான். தேவனுடைய கட்டளைகளை எல்லாம் செய்து முடிப்பான். மாத்திரமல்ல, மனிதர்களே, சகோதரர்களே, அதாவது எல்லா மனிதர்களைப் போல் அவன் இருக்க மாட்டான். வித்தியாசமா இருப்பான். வாழ்க்கையில வித்தியாசம், பேச்சிலே வித்தியாசம், நடையிலே வித்தியாசம், உடையிலே வித்தியாசம். இதைத்தான் தொடர்ந்து யோவான் சுவிசேஷம் 3:18 இரட்சகர் சொன்ன வார்த்தை. யோவான் 3:18 அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுவதில்லை. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளாதவனாய் இராதபடியினாலே அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. இங்கே கூட அந்த வார்த்தை வருது, தேவனுடைய குமாரனுடைய நாமத்தினாலே. அங்கே 2 எதிர்மறையான வார்த்தைகள். ஒன்று, விசுவாசிக்காதவன் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுகிறான், விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்புக்கு வெளிப்படுத்தப்படுகிறான். இதுதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறவன் சிலுவை சுமப்பான், வார்த்தைக்கு கீழ்ப்படிவான், கர்த்தருடைய வார்த்தையை பேசுவான். இதைத்தான் அவன் சொன்னார். அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஜெலஸ் ஃபார் காட், தேவனை விசுவாசிக்கிற வாழ்க்கையில ஒரு வைராக்கியம் இருக்கும். தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனுக்காக ஜீவிக்க வேண்டும் என்கிற மகா பெரிய ஒரு வைராக்கியம். மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கையில ஒரு ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம், பேஷன் ஃபார் சோல். இதைத்தான் அவர் கேட்டார், நீ என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா? உன்னுடைய கருப்பொருள் ஜெலஸ் ஃபார் காட், தேவனுக்காக வைராக்கியம், தேவனுக்காக ஒரு பாரம், தேவனுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, அவன் விசுவாசிக்கிற வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிறது, அவன் நாள்தோறும் வசனத்திலே வளருவான், வசனத்திலே வளருவான், நிச்சயத்தோடு வாழ்வான், தொடர்ந்து ஓடுவான். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது அவன் வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை. இதை நான் ஆங்கிலத்திலும் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். அவனுடைய வாழ்க்கையானது ஒரு வெற்றிகரமாக, அதாவது he deny himself, தன்னைத்தான் வெறுப்பான், கம் அவுட் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்திலிருந்து வெளியே, உலகத்தை வேறுபட்டு வாழ்வான், ஃபேஷன் ஃபார் சோல்ஸ், ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம், லவ் ஃபார் த சர்ச், லவ் ஃபார் த வேர்ட், வசனத்தின் மேலே வாஞ்சை, சபையின் மேலே வாஞ்சை. இன்னைக்கு மக்களுக்கு அது இல்லையே. வசனத்துல வாஞ்சை இல்லை, சபையின் மேலும் வாஞ்சை இல்லை. தொடர்ந்து அது மட்டுமல்ல, திருமறை சொல்லுகிறது அந்த அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும், பேச்சிலே வித்தியாசம். என்னை கேட்டுக்கொண்ட அன்பு பிள்ளையே, எப்படி ஒரு உள்ளங்கை மேகம் ஒரு பெரிய மழையை உண்டு பண்ணுகிறதோ, ஒரு சின்ன விசுவாசம் வாழ்க்கையிலே இப்ப நான் சொன்னது போல உங்களை உயர்த்தும், உங்களை தேவ ராஜ்யத்திலே உங்களை பிரபலப்படுத்தும். தேவர் ராஜ்யத்திலே நீங்கள் பிரபலமாய் இருப்பீர்கள்.
மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை ஒரு உள்ளங்கை மேகம், ஒரு பெருமழை, கொஞ்சம் புளித்தமாம். ஆனா அது எல்லா மாவையும் அது உப்ப பண்ணுகிறது. எனவே கொஞ்சம் விசுவாசம். தேவன் சொன்ன வார்த்தை கொஞ்சம்தான். ஆண்டவர் எல்லாருக்கும் இந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீ என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா? இந்த நாளிலே சுவிசேஷத்தை கேட்டவன் ஒரு நாளும் அவன் தனித்து வாழ முடியாது. சுவிசேஷத்தை அறிந்தவன் ஒரு நாளும் கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது. தேவனத்தை குமாரனை விசுவாசிக்க எவனும் ஒரு நாளிலும் அர்த்தமற்ற வாழ்க்கையும் வாழ முடியாது. இந்த நாளிலே திரும்ப திரும்ப அந்த வார்த்தை ஆவியானவர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா? அர்த்தம் என்னவென்றால், சுயத்தை வென்றிருக்கிறாயா? சிலுவை சுமப்பாயா? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவாயா? திருச்சபை அன்பு கூறுவாயா? வார்த்தை அன்பு கூறுவாயா? மாத்திரமல்ல, அதாவது உன்னிலே உன் மூலமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, சின்ன விசுவாசம், ஆனால் ஆண்டவர் சொன்னது போல கடுகள விசுவாசம். மிகப்பெரிய ஆலமரம் போல விழுதுவிட்டு இங்கு வளர்வீர்கள். நாளின் செய்தி என்னவென்றால், அந்த குருடனை பார்த்தவர் கேட்ட கேள்வி, நீ தேவனுடைய குமாரனிடத்துல விசுவாசமா இருக்கிறாயா? இன்றைக்கு விசுவாசமா இருக்கிற என்று சொல்லுகிறவர்கள் வசனத்திலே வளர்ந்திருக்கிறீர்களா? ஆத்தும பாரம் உண்டா? சபை குறித்த ஒரு பாரம் உண்டா? தேவனுடைய வார்த்தையை பேசுகிறீர்களா? தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீர்களா? தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிறீர்களா? நாளிலே உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய நோக்கம் என்னவென்றால், உங்களை பெருமைப்படுத்த வேண்டும், உங்களை பிரபலப்படுத்த வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களால் ஒரு பெருமழையின் சத்தம் இந்த தேசத்திலே கேட்கப்பட வேண்டும். ஒரு சின்ன கேள்வி, விசுவாசம் மாத்திரமல்ல, உங்கள் செயல்பாடு. அது மட்டுமல்ல, அந்த விசுவாசம் உங்கள் ஆழங்களை வெளிப்படுத்துகிறது. உங்கள் மனதின் ஆழங்களை, உங்கள் சிந்தையை, உங்கள் நோக்கத்தை. இன்றைக்கு எல்லாரும் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறேன். ஞானஸ்நானத்தை கூட கேட்கிறோம், விசுவாசிக்கிறியா? எல்லாம் அந்த நேரத்துக்கு எல்லாம் தலையாட்டுறாங்க. பட் ஸ்டில் அவர் வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை. தேவனுடைய நோக்கமே அந்த குருடனை பார்த்து, நீ ஒரு ஆலமரம் போல, ஒரு பெருமழையை போல, அந்த கொஞ்சம் புளித்தமா எல்லாமாவும் எப்படி உப்ப பண்ணுகிறது போல டு இன்க்ரீஸ், நீ வளர, உன் மூலம் அநேகர் வளர. எனவே தான் கேட்கிறார், நீ தேவனுடைய குமாரனிடத்துல விசுவாசமா இருக்கிறாயா? இந்த நாளிலே அந்த தேவ குமாரனிடத்துல உங்களை அர்ப்பணியுங்கள். அவர் கேட்கிற கேள்வி, பார்வை தந்தார், வாழ்வு தந்தார், வசனம் தந்தார், மேன்மை தந்தார். உலகத்துல பாடுகள் உண்மை, போராட்டங்கள் உண்மை, ஏளனங்கள் உண்மை, பரியாசங்கள் உண்மை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாய். அப்படி இருக்கும்போது வாழ்வு மலரும். உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையா, அநேகருக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாய், ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு ஆலமரம் போல விழுது விட்டு அநேக ஆகாயத்து பறவைகள் வந்து அதில் தங்கி இளைப்பாருகிற ஒரு மனிதனாய், ஒரு மனுஷியாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். எனவே தான் ஆண்டவர் கேட்ட கேள்வி, நீ தேவனுடைய குமாரனிடத்துல விசுவாசமா இருக்கிறாய். தேவைக்காக மாத்திரமல்ல, அவரை பின்பற்ற, அவரை சுமந்து செல்ல, சிலுவை சுமக்க, சிலுவையின் ஆண்டவரை உலகத்துக்கு அறிவிக்க அர்ப்பணியுங்கள். அன்பானவர்களை, ஒருவேளை ஒரு சின்ன ஆரம்பம், ஆனால் இந்த சின்ன ஆரம்பத்துல ஒரு மாபெரும் வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். தேவன் தாமே உதவி செய்வாராக. என்ன வந்தாலும், எது வந்தாலும் அவரை தொடர்ந்து பற்றி கொள்ளுங்கள். தொடர்ந்து அவருக்கு சொன்ன வார்த்தை, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா? உங்களையும் தேவனுடைய குமாரனாய் மாற்ற விரும்புகிறார். உங்களையும் தேவ புத்திரராய் மாற்ற விரும்புகிறார். உங்களையும் மகிமைப்படுத்த விரும்புகிறார். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, அவர் மகிமைப்படுத்துவேன் சொன்னவர் உங்களை நிச்சயம் மகிமைப்படுத்துவார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நீ தேவனுடைய குமாரனிடத்துல விசுவாசமா இருக்கிறாயா? எங்களை பார்த்து நாள்தோறும் கேட்கிறேன். வெறும் வார்த்தையில் அல்ல, எங்கள் செயலிலே, எங்கள் மனதிலே, எங்கள் சிந்தையிலே, எங்கள் பேச்சிலே, எங்கள் மூச்சிலே இந்த விசுவாசத்தை நாங்கள் வெளிப்படுத்த, அதை காண்பிக்க எங்களுக்கு சகாயம் பண்ணும். உம்முடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். தேவரீர், உம்முடைய பெரிய நாமத்தை எங்களிலே, எங்கள் மூலமாய் நீர் மகிமைப்படுத்தும். உம்முடைய வல்ல கரம் எங்களை தாங்கி நடத்தட்டும். உம்முடைய நல்ல கரம் எங்களை தாங்கி நடத்தட்டும். ஆண்டவரே, தேவ கிருபைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
கர்த்தர் நடத்தி ஆசீர்வதியும். எல்லா நன்மைகளை தந்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை அப்படியே நடத்துவார். உங்களை நடத்துவார், உங்களை பாதுகாப்பார், உங்களை பராமரிப்பார், போஷிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபியுங்கள். நாள்தோறும் இந்த அலைவரிசையிலே இந்த செய்திகள் வெளிவரும். பாருங்கள், அநேகரை பார்க்க செய்யுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென். அவருடைய சமூகத்துல ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய், பரிபூரண ஆனந்தம். உலகம் தருகிற சந்தோஷம் அது எல்லாமே கொஞ்ச நேரம் தான். ஒருத்தவங்களை பார்த்தா ஒரு இடத்துக்கு போனா அதெல்லாம் ஒன்லி ஃபார் அ ஷார்ட் டைம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நித்தியமாக நம்ம மகிழ்ச்சியால் நிரப்புகிறார். ஆமென். இந்த பாடல் வரிகளை திரும்பி உணர்ந்து பாடி நீங்கள் அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. நம்ம பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். Thank you Jesus. Hallelujah. மகிழ்ச்சியோட பாடுங்க. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? ஆடுவோம், கொண்டாடுவோம். மகிழ்ச்சியா பாடுங்க. நடனம் ஆடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா. அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா. பேரின்பமே அப்பா வீட்டில் எப்போதும். நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். என்னை கண்டெடுத்த தேவன் துடைத்து விட்டார். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். ஹalleluya, அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா. அல்லேலூயா, பேரின்பமே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் ஆடலும் பாடலும் இங்குதானே. பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனுஷனாய் மாறிவிட்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்ன புதிய மனுஷனாய். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். ஹalleluya, அல்லேலூயா, எல்லையில்லா. அல்லேலூயா, எல்லையில்லா. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில. அவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே. ஆமென். ஹalleluya. அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே.
ஆமென். அவர் உங்க கூட இருக்கிறாரா? அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர். நம்ம பாடின இந்த பாடல் அப்பா வீட்டில் லூக்கா 15 அதிகாரம் உங்கள் நினைவில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அங்கே ஒரு தகப்பனும் ஒரு மகனும் இருக்கிறாங்க. ஒரு நல்ல தகப்பன். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உவமையாய் சொல்லும் பொழுது அந்த தகப்பனை குறித்து சொல்லுகிறார். அவனுக்கு எப்போ அவங்க தகப்பன் வீட்டு ஞாபகம் வந்துச்சுன்னா அவனுக்கு குறைவு வரும்பொழுது அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரே ஒரு நம்பிக்கையோடு போனான். அப்பா மகன்லாம் கூப்பிட முடியாது, எனக்கு சாப்பாடு கிடைக்கும், அந்த ஒரு பசியினால் போனான். நிறைய டைம் நம்ம நினைக்கிறோம் அவன் ரொம்ப கெட்டவன், நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு இல்லை. நிறைய நேரங்கள் நம்மளும் அப்படி ஆண்டவரை மறந்துடுறோம். நமக்கு ஒரு தேவை வரும்போது தான் அவரை தேடி வருகிறோம். ஆமென். ஆனால் நம்ம தகப்பன் அதை விட ரொம்ப நல்ல தகப்பன். ஆமென். வசனம் சொல்லுகிறது, உலக தகப்பனை பார்த்து பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்பொழுது அதை காட்டிலும் பரமபிதா. அதனால தான் நம்ம பாடினோம், இயேசு நீங்கள் இருக்கையில் நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். ஒரு புதிய பாடல், ரொம்ப எளிமையான வரிகள். நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து பாடி ஆண்டவரை நன்றியுள்ள இருதயத்தோடு பாடுகிற பாடல். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephen.opendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.